திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு வந்த சிறுமிக்கு ரயில் நிலையத்தில் பாலியல் வன்கொடுமை அளித்ததாக சாமியார் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு தமிழ்நாடு மட்டுமல்லாது வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளில் இருந்தும் பெருமளவில் பக்தர்கள் வருகை தந்து தரிசித்து செல்கின்றனர். இந்நிலையில் ஆந்திர பிரதேச மாநிலம் திருப்பதியை சேர்ந்த தம்பதிகள் மனநலம் பாதிக்கப்பட்ட தங்களது 9 வயது மகளுடன் திருவண்ணாமலைக்கு வந்தனர். அண்ணாமலையார் கோயிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு கிரிவலம் சென்று மீண்டும் திருப்பதிக்கு செல்ல அதிகாலை 4 மணிக்கு ரயில் நிலையத்தில் காத்திருந்தனர். தம்பதிகள் அயர்ந்து தூங்கிய போது 9 வயது சிறுமியை அரக்கோணம் பகுதியை சார்ந்த முனுசாமி என்ற சாமியார் பொம்மை வாங்கி தருவதாக கூறி அழைத்துச் சென்றார். பின்னர் ரயில் நிலையம் அருகே சிறுமிக்கு சாமியார் பாலியல் கொடுமை அளித்ததாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக முனுசாமியை போக்சோ வழக்கில் கைது செய்த காவல்துறையினர் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைத்தனர். சிறுமிக்கு ரயில் நிலையத்தில் பாலியல் கொடுமை அளித்ததாக சாமியார் ஒருவர் கைதானது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மெரினாவில் திமுக அணிகளுக்கு இடையே நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் மேயர் பிரியா தலைமையிலான அணி தோல்வியை தழுவியது. தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலினின் 72வது பிறந்த நாளை முன்னிட்டு திமுக விளையாட்டு அணி சார்பில் அக்கட்சியின் நிர்வாகிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. சென்னை மெரினா கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற 2வது நாள் போட்டியில் மாநகராட்சி மேயர் பிரியா தலைமையிலான மாநகர மேயர் அணி மற்றும் 2வது மகளிர் அணி இடையே போட்டி நடைபெற்றது. மீண்டும் ஒரு கேட்சுக்கான வாய்ப்பு நழுவப்பட்டு இருக்கிறது. டாஸ் வென்ற மேயர் பிரியா அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. முதலில் விளையாடிய 2வது மகளிர் அணி மொத்தமுள்ள 7 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 34 ரன்களை எடுத்தது. அடுத்து ஆடிய மேயர் தலைமையிலான அணியில் முதல் வீராங்கனையாக களத்தில் இறங்கிய மேயர் பிரியா ரன் எதுவும் எடுக்காமல் அவுட் ஆனார். மீண்டும் ஒரு விக்கெட்டை இழந்திருக்கிறார்கள் மேயர் அணியினர். இறுதியாக 4 ரன் வித்தியாசத்தில் மகளிர் அணி வெற்றி பெற்றது. போட்டியில் வென்ற அணிக்கு சைக்கிளும் பங்கு பெற்ற அனைவருக்கும் நினைவு பரிசாக கிரிக்கெட் மட்டையும் வழங்கப்பட்டன. சென்னையில் மெட்ரோ ரயில் பணிக்காக வைத்திருந்த இரும்புகளை திருடிய நபர்களை தட்டி கேட்டவர்கள் இப்படி கல்லால் அடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை OMR சாலையில் உள்ள கந்தன் சாவடியில் மெட்ரோ ரயில் திட்டப்பணிக்காக இரும்பு ராடுகள் வைக்கப்பட்டிருந்தன. அப்பகுதியில் ஆட்டோவில் வந்த 3 பேர் பட்டப்பகலில் அவற்றை திருடியதாக கூறப்படுகிறது. இதனை பார்த்த தனியார் கட்டுமான நிறுவன பாதுகாவலர்கள் இரும்பு திருடியவர்களை தடுக்க முயற்சித்த போது கல்லால் அடித்து தாக்கப்பட்டனர். இரும்பு ராடுகளை பட்டப்பகலில் திருடிக் கொண்டு ஓடியவர்கள் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஆட்டோவில் வந்து இரும்புகளை திருடியவர்கள் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திமுகவில் அண்மையில் இணைந்த நடிகர் சத்யராஜின் மகள் திவ்யா சத்யராஜ் அக்கட்சியின் தகவல் தொழில்நுட்ப அணி துணை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். நடிகர் சத்யராஜின் மகளும் ஊட்டச்சத்து நிபுணருமான திவ்யா சத்யராஜ் கடந்த மாதம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். பெண்களுக்கு மரியாதை அளிக்கும் கட்சியாக திமுக இருப்பதால் தன்னை இணைத்துக் கொண்டதாக அவர் கூறியிருந்தார். இந்த நிலையில் திவ்யா சத்யராஜுக்கு திமுகவில் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. திமுக தொழில்நுட்ப அணி துணை செயலாளராக ஏற்கனவே செயல்பட்ட தமிழ் பொன்னிக்கு பதிலாக திவ்யா சத்யராஜ் தற்போது நியமிக்கப்பட்டுள்ளார். இதேபோன்று நீலகிரி மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து அண்மையில் விடுவிக்கப்பட்ட முபாரக் திமுக உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஏற்கனவே உயர்நிலை செயல் திட்டக்குழுவில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்களுடன் முபாரக் நியமிக்கப்படுவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே உரிய அங்கீகாரமின்றி செயல்பட்ட தனியார் நர்சிங் கல்லூரியின் தாளாளர் கைது செய்யப்பட்டார். ராமசாமிபுரத்தில் தமிழ்நாடு மகளிர் கல்லூரி என்ற பெயரில் தனியார் நர்சிங் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இதில் புதுக்கோட்டை, தஞ்சை, திண்டுக்கல், கொடைக்கானல் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 200 மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் இந்த கல்லூரிக்கு டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தின் மூலம் முறையான எந்தவித அங்கீகாரமும் வழங்கப்படவில்லை என்ற புகார் எழுந்தது. அதனைத் தொடர்ந்து கடந்த 1 வாரத்திற்கு முன்பு கல்வி சான்றிதழ்கள் மற்றும் கட்டணத்தை திரும்ப வழங்க வலியுறுத்தி மாணவிகள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
இதையடுத்து மாணவிகள் அனைவருக்கும் கல்வி சான்றிதழ் திரும்ப வழங்கப்பட்டது. கல்வி கட்டணம் திரும்ப வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே மாவட்ட மருத்துவக் கல்லூரி இணை இயக்குநர் பாபுஜி தலைமையிலான குழுவினர் ஆய்வு நடத்தினர். அதில் நர்சிங் கல்லூரிக்கு டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தால் முறையான அங்கீகாரம் வழங்கவில்லை என்பது உறுதியானது. இந்த நிலையில் அருப்புக்கோட்டை கிராம நிர்வாக அலுவலர் அளித்த புகாரின் பேரில் கல்லூரி தாளாளர் ஜாக்சனை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் மீன்பிடி திருவிழா மிக உற்சாகமாக நடைபெற்றது. யுத்தக்களத்தில் போர் புரியச் செல்லும் வீரர்கள் போல பொதுமக்கள் இப்படி வேகமாக ஓடுவது மீன்பிடிப்பதற்கு. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பகுதி கண்மாய்களில் நீர் வற்றிய பிறகு மீன்பிடி திருவிழா வெகு விமரிசையாக நடப்பது வழக்கம். அந்த வகையில் ஊத்தா என்ற மீன்பிடி உபகரணத்தை கொண்டு மட்டுமே மீன்களை பிடிக்கும் திருவிழா பில்லமங்கலம் கிராமத்தில் உள்ள பட்டத்தான் கண்மாயில் நடந்தது. பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வருகை தந்த மக்கள் ஒரு ஊத்தாவுக்கு 150 ரூபாய் கட்டணம் செலுத்தி களமிறங்கினர். கெண்டை, ஜிலேபி, விரால், கட்லா உள்ளிட்ட பல்வேறு வகையான மீன்களை பிடித்து அள்ளிச் சென்றனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே குதிக்கால்களை மட்டுமே குறிவைத்து 15 பேரை வளர்ப்பு நாய் ஒன்று கடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எஸ்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த காசிநாதன் என்பவர் நாய் ஒன்றை வளர்த்து வருகிறார். இவருடைய நாயும் திருநாய் ஒன்றும் சேர்ந்து கடந்த சில நாட்களாக பொதுமக்களை அச்சுறுத்தி வருகிறது. சனிக்கிழமையன்று காசிநாதனின் வளர்ப்பு நாய் பொதுமக்களை பின்தொடர்ந்து அவர்களது குதிக்கால்களை மட்டுமே கடித்து குதறியது. இதில் அதே பகுதியில் வசிக்கும் இந்துமதி, கல்யாண சுந்தரம் உள்ளிட்ட 15 பேர் காயமடைந்தனர். அவர்கள் அரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். லேசான காயமடைந்தவர்கள் கொங்குவேம்பு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை பெற்றனர். காயமடைந்தவர்களிடம் காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் நேரில் விசாரணை மேற்கொண்டனர். பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் நாய்களை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னையில் மெட்ரோ ரயில் பணிக்காக வைத்திருந்த இரும்புகளை திருடிய நபர்களை தட்டி கேட்டவர்கள் இப்படி கல்லால் அடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை OMR சாலையில் உள்ள கந்தன் சாவடியில் மெட்ரோ ரயில் திட்டப்பணிக்காக இரும்பு ராடுகள் வைக்கப்பட்டிருந்தன. அப்பகுதியில் ஆட்டோவில் வந்த 3 பேர் பட்டப்பகலில் அவற்றை திருடியதாக கூறப்படுகிறது. இதனை பார்த்த தனியார் கட்டுமான நிறுவன பாதுகாவலர்கள் இரும்பு திருடியவர்களை தடுக்க முயற்சித்த போது கல்லால் அடித்து தாக்கப்பட்டனர். இரும்பு ராடுகளை பட்டப்பகலில் திருடிக் கொண்டு ஓடியவர்கள் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஆட்டோவில் வந்து இரும்புகளை திருடியவர்கள் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திமுகவில் அண்மையில் இணைந்த நடிகர் சத்யராஜின் மகள் திவ்யா சத்யராஜ் அக்கட்சியின் தகவல் தொழில்நுட்ப அணி துணை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். நடிகர் சத்யராஜின் மகளும் ஊட்டச்சத்து நிபுணருமான திவ்யா சத்யராஜ் கடந்த மாதம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். பெண்களுக்கு மரியாதை அளிக்கும் கட்சியாக திமுக இருப்பதால் தன்னை இணைத்துக் கொண்டதாக அவர் கூறியிருந்தார். இந்த நிலையில் திவ்யா சத்யராஜுக்கு திமுகவில் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. திமுக தொழில்நுட்ப அணி துணை செயலாளராக ஏற்கனவே செயல்பட்ட தமிழ் பொன்னிக்கு பதிலாக திவ்யா சத்யராஜ் தற்போது நியமிக்கப்பட்டுள்ளார். இதேபோன்று நீலகிரி மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து அண்மையில் விடுவிக்கப்பட்ட முபாரக் திமுக உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஏற்கனவே உயர்நிலை செயல் திட்டக்குழுவில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்களுடன் முபாரக் நியமிக்கப்படுவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே உரிய அங்கீகாரமின்றி செயல்பட்ட தனியார் நர்சிங் கல்லூரியின் தாளாளர் கைது செய்யப்பட்டார். ராமசாமிபுரத்தில் தமிழ்நாடு மகளிர் கல்லூரி என்ற பெயரில் தனியார் நர்சிங் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இதில் புதுக்கோட்டை, தஞ்சை, திண்டுக்கல், கொடைக்கானல் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 200 மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் இந்த கல்லூரிக்கு டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தின் மூலம் முறையான எந்தவித அங்கீகாரமும் வழங்கப்படவில்லை என்ற புகார் எழுந்தது. அதனைத் தொடர்ந்து கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு கல்வி சான்றிதழ்கள் மற்றும் கட்டணத்தை திரும்ப வழங்க வலியுறுத்தி மாணவிகள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து மாணவிகள் அனைவருக்கும் கல்வி சான்றிதழ் திரும்ப வழங்கப்பட்டது. கல்வி கட்டணம் திரும்ப வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே மாவட்ட மருத்துவக் கல்லூரி இணை இயக்குநர் பாபுஜி தலைமையிலான குழுவினர் ஆய்வு நடத்தினர். அதில் நர்சிங் கல்லூரிக்கு டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தால் முறையான அங்கீகாரம் வழங்கவில்லை என்பது உறுதியானது. இந்த நிலையில் அருப்புக்கோட்டை கிராம நிர்வாக அலுவலர் அளித்த புகாரின் பேரில் கல்லூரி தாளாளர் ஜாக்சனை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் மீன்பிடி திருவிழா மிக உற்சாகமாக நடைபெற்றது.
யுத்தக்களத்தில் போர் புரியச் செல்லும் வீரர்கள் போல பொதுமக்கள் இப்படி வேகமாக ஓடுவது மீன்பிடிப்பதற்கு. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பகுதி கண்மாய்களில் நீர் வற்றிய பிறகு மீன்பிடி திருவிழா வெகு விமரிசையாக நடப்பது வழக்கம். அந்த வகையில் ஊத்தா என்ற மீன்பிடி உபகரணத்தை கொண்டு மட்டுமே மீன்களை பிடிக்கும் திருவிழா பில்லமங்கலம் கிராமத்தில் உள்ள பட்டத்தான் கண்மாயில் நடந்தது. பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வருகை தந்த மக்கள் ஒரு ஊத்தாவுக்கு 150 ரூபாய் கட்டணம் செலுத்தி களமிறங்கினர். கெண்டை, ஜிலேபி, விரால், கட்லா உள்ளிட்ட பல்வேறு வகையான மீன்களை பிடித்து அள்ளிச் சென்றனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே குதிக்கால்களை மட்டுமே குறிவைத்து 15 பேரை வளர்ப்பு நாய் ஒன்று கடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எஸ்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த காசிநாதன் என்பவர் நாய் ஒன்றை வளர்த்து வருகிறார். இவருடைய நாயும் திருநாய் ஒன்றும் சேர்ந்து கடந்த சில நாட்களாக பொதுமக்களை அச்சுறுத்தி வருகிறது. சனிக்கிழமையன்று காசிநாதனின் வளர்ப்பு நாய் பொதுமக்களை பின்தொடர்ந்து அவர்களது குதிக்கால்களை மட்டுமே கடித்து குதறியது. இதில் அதே பகுதியில் வசிக்கும் இந்துமதி, கல்யாண சுந்தரம் உள்ளிட்ட 15 பேர் காயமடைந்தனர். அவர்கள் அரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். லேசான காயமடைந்தவர்கள் கொங்குவேம்பு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை பெற்றனர். காயமடைந்தவர்களிடம் காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் நேரில் விசாரணை மேற்கொண்டனர். பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் நாய்களை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது.